வணக்கமுங்க. இப்போ தேங்காய் பருப்பு பாருங்க கிட்டத்தட்ட அரைஞ்சுக்கு மேலே இருக்குமுங்க. நம்ம திருப்பூர் மாவட்டமுங்க, காங்கேய வட்டமுங்க, முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிறோமுங்க. வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு இங்கே தேங்காய் பருப்பு வேலை நடந்துட்டுருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமுங்க. சரி, இன்றைக்கி மொத்தம் வந்துங்க இங்கே தேங்காய் வந்து எத்தனை காய் வந்திருக்கு, நம்ம முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு இந்த வாரம் எத்தனை காய் வந்திருக்கு, அதிகபட்ச ரேட் என்ன, குறைந்தபட்ச ரேட் என்ன, கிலோவுக்கு சராசரி ரேட் என்ன, எல்லாம் முழு விவரமாக நம்ம பார்க்க போகிறோமுங்க. அதனால் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நமக்கு தேங்காய் பருப்பு, எள்ளு, நிலக்கடலை விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஈரோடு நந்தா விழாக்கு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் வச்சுங்க. இதை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் பக்கம் வாங்க. தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை, குறிப்பாக வேளாண்மை சார்ந்த தகவல் நிறையா நம்ம பார்க்கலாமுங்க. வாங்க இப்போ கொடுங்க வீடியோ. 37 ரூபா 65 170 காயாங்கண்ணா. காய் குடுமி எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தான் கொண்டு இந்த ஸ்டேஜில் இருக்கிற இப்படி தான் கொண்டாட சொல்கிறீங்க. குடுமி எடுத்து கொண்டாட சொல்கிறீங்க. உடம்புக்கு பருப்புக்கு போகிறது. இதுங்கண்ணா பச்சைக்காய் 27 ரூபா 65 காசு. குட்டை பெருசாக இருக்குதுண்ணா. இது எவ்வளோங்கண்ணா? 38 ரூபா 38 ரூபா 25 பைசா. 1440 வைங்களா? இது உடம்புக்கு போகிறதா ஏங்கண்ணா? இது உடம்புக்கு போகிறதா. இது எவ்வளோ வருங்கண்ணா? எத்தனை காயின் வருங்க? 37 25ங்களா? இது முடி வச்சிருக்கீங்கன்னா காய் உடஞ்சி போயிரும்ண்ணா வெயிலுக்கு. நம்மளது என்ன ரேட்டுங்க? 37 ரூபா 65 காசுங்க. 205 காய்ங்களா அண்ணா? இதுல எவ்வளோங்கண்ணா? இதுதான் அதிக விலைங்களா அண்ணா? 39 இது அதிக விலையாங்கண்ணா? இன்னைக்கு 1 கிலோ 39 ரூபா 65 பைசா. இது காய் எப்படிங்கண்ணா? உடைப்புக்கு போகிறதா? இந்த ஸ்டேஜில் இருக்கிற காய் இப்படி தான் கொண்டாட சொல்கிறீங்க. சரிங்கண்ணா. அது 39. இது 39 25ங்களா? இது எத்தனை காய்ங்கண்ணா? 39 25 250 காய். எல்லாமே போட்டிங்களா? ரேட் போட்டிங்களா? சரிங்கண்ணா. 38. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் வேலைங்க, வெளியே போயிட்டுங்க. தொள்ளாயிரம் காய்ங்க 38 ரூபா 65 காசுங்க. 38 ரூபா 65 காசுங்க. காய் சைஸ் ஒரே காயாக இருக்குதுங்க, ஒரே சைஸ் காய்ங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற காயில் இந்த மாதிரி குடுமி எடுத்து கொண்டு வர சொல்லிடுறாங்க. பச்சை காயாக இருந்தால் குடுமையோடு கொண்டு வர சொல்கிறாங்க. இது டைரெக்டாக உடைச்சி பருப்புக்கு போகிறதுன்னு சொல்கிறாங்க. ₹37 95 பைசாங்க. 1 கிலோ 37 ரூபா 95 பைசாங்க. இது பார்த்தீங்கன்னா 38 ரூபா 55 காசுங்க. 1 கிலோ 38 ரூபா 55 காசு. நல்ல காய் பெருங்காய்ங்க, நல்ல சைஸ் காய்ங்க, உடப்புக்கு போகிறதுங்க. என்ன ரேட்டுங்க? என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுங்க? 38 ரூபா 35 பைசாங்க. எத்தனை காய் கொண்டு வந்துருக்குறீங்க? 86 காய். ரெகுலராக கொண்டு வருவீங்களா நீங்கள்? கொண்டு வருவாங்க. அது 37 ரூபா 65 பைசாங்க. 1000 காய்ங்க. காய் இந்த மாதிரி சின்ன காயும் இருக்குதுங்க, நல்லா சைஸ் பாருங்கள். பெருங்காயும் இருக்குதுங்க, கலந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 37 ரூபா 65 பைசாங்க. 800 காய்ங்க, நல்லா காஞ்ச காய்ங்க. ஐம்பதுங்களா? அது
எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க? என்ன ரேட்டுங்க இன்னைக்கு நம்மளுது? என்ன தொடர்ந்து விலை இறக்க மாட்டேங்குதுங்களே? போன வாரத்துக்கு இந்த வாரம் ஒரு மாட்டமுங்க கொஞ்சம் மாதிரி. ஆமாங்க. சரி சரி சரி. போன வாரம் 35 தான் போச்சு. அதிகபட்சம். ஆமாங்க. இப்போ 38 39 வரைக்கும் போயிடும். 38 ரூபா 65 காசு போயிருக்கு. ஓ 38 ரூபா 65 காசு. இதுங்க அண்ணதுங்களா? தெரியல. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இது 38 ரூபா 35 காசுங்க. அதான் ஆமாங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க, காய் பருப்பு பார்ப்போம். பருப்பு அதாங்க. பருப்பு நல்லா ஜம்முன் இருக்குது. இது என்ன ரேட்டு போட்டுருக்குறாங்க? 36 ரூபாய்ங்க. 36 ஒன்றும் பரவாயில்ல, ரேட்டு பரவாயில்லை. இந்த வாரத்து ரேட்டுக்கு இந்த காய்க்கு பரவாயில்ல இல்லைங்களா? கம்மி கிலோவுக்கு. ஆமாம். 37 ரூபா 25 பைசாங்க. முப்பத்தி 38 ரூபா 35 பைசாங்க ஒரு கிலோ. முப்பத்தி 38 ரூபா 65 பைசாங்க ஒரு கிலோ. இதில் 200 ரூபாய் இருக்குதுங்க இந்த குட்டானில். முப்பத்தி 38 ரூபா 65 காசுங்க. அப்படியே விடுதுங்க, டப்பு டப்புன்னு வெய்ய வர முடியுங்க. அப்படியே வெடிக்குது பாருங்க. இந்த காய் வரும் குடும்ப காய்ங்க, மார்க்கெட்டு விற்பனைக்கு கொண்டு போகிறதுங்க. கிலோ வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா 55 காசுங்க. 35 ரூபா 55 காசு போயிருக்குது. 150 காய் கொண்டாந்துருக்குறாங்க. காய் நல்ல சைஸ் காய்க்கு நல்லா இருக்குதுங்க. நான் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு பார்த்தீங்கன்னா 14,044 காய் வந்திருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா 20/6/2026 சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த பதிவுங்க. அவங்க வந்து 14,044 காய் வந்திருக்குதுங்க மொத்த காய்ங்க. அதில் வந்துங்க 1 கிலோ தேங்காய்ங்க அதிகபட்ச விலையாக 39 ரூபா 65 காசுக்குமே, குறைந்தபட்ச விலைங்க 1 கிலோ குறைந்தபட்ச விலையாக 27 ரூபா 65 காசுக்குமே. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ காய்ங்க சராசரி விலை வந்து பார்த்தீங்கன்னா 38 ரூபா 35 காசுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. நிறையா விவசாயிகள் மற்றும் உள்ளூர் மற்றும் வெளியூர்லேருந்து நிறையா விவசாயிகள் வந்து தேங்காய் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு நிறையா கொண்டு வந்துன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம தேங்காய் பார்த்துட்டே போகலாமுங்க. அடுத்து வந்து நம்ம தேங்காய் பருப்பும் பார்க்க போகிறோமுங்க. 280 காய்ங்க. கிலோ பார்த்திங்கன்னா 38 ரூபா 35 பைசாங்க. நல்லா வெய்ய வேறு அவருக்கு தேங்காய் நல்லா காஞ்சிருக்காண்டி டப்பு டப்புன்னு உடையுதுங்க. சாக்கு போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. ₹37 35 காசுங்க. கிட்டத்தட்ட ஒரு காய் அரை கிலோக்கு மேலே வர மாட்டிருக்குங்க. 700 கிராம் வருங்க. நம்மளுங்களா? ₹38 25 பைசாங்க ஒரு கிலோ. காய் சைஸ் காய்ங்க சுமார் 38 ரூபா 65 காசுங்க. காய் வருங்க, எல்லாமே புட்டி காய் தான், நல்லா காஞ்சிருக்குதுங்க. ஒரு கிலோ 38 ரூபா 65 காசுங்க. 100 காய்ங்க
எல்லாமே ஒன்று மாதிரி ஒரே சைஸுங்க பொடி காய்ங்க. ₹37 ₹67 பைசாங்க ஒரு கிலோங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹38.55 ஒரு கிலோ. கிட்டத்தட்ட சுமார் 1000 காய் வந்துருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ₹36.85 ₹36.85. இதில் சுமார் பார்த்தீங்கன்னா ₹37.65 ஒரு கிலோ. பருப்பு திக்னஸ் பாருங்களேன், பருப்பு திக்னஸ்ங்க கிட்டத்தட்ட 6 இன்ச்சு இருக்குதுங்க. அண்ணா வாங்க, இன்னைக்கு காய் எவ்வளோங்கண்ணா மொத்தம்? 14. போன வாரத்துக்கு வர கொஞ்சம் ரேட் ஏறி இருக்கு மாதிரி, கொஞ்சம் ஏறி இருக்குது. இறங்கமாக இருந்தது தொடர்ந்து, இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது. போன வாரம் 20,000 கைங்களா இதாக இருக்குது. பருப்பு எவ்வளோ வந்துருக்குதுண்ணா? வந்துக்கிட்டு இருக்குது. எள்ளு வருதாங்கண்ணா? ரெண்டு சீசன் முடிஞ்சது. இப்போ நல்ல கடலக்காய் வரல, வரதில்லை. சீசன் வந்தால் தாங்க. அந்த மாதிரி கொண்டாடும்போது தரம்பிச்சு கொண்டாட சொல்கிறாங்க இல்லைங்களா? இது இளநீ சேர்ந்தது இல்லைங்களா? நல்ல பச்சை, அந்த தண்ணி ஆடாத காய் இதுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. இது மார்க்கெட்டுக்கு போகிறதாங்கண்ணா? சந்தையாக போகிறது. வரைக்கும் தேங்காய் பார்த்தோமுங்க. தேங்காய் பருப்பு வந்திருக்குது. தரம் வரி எப்படி கொண்டாந்துருக்கான்னு பார்க்கலாமுங்க. தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா தரத்துக்கு தகுந்த விலை கிடைக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட தேங்காய்க்கு சரி, தேங்காய் விற்பனைக்கு தேங்காயும் சரிங்க, தேங்காய் பருப்புக்கு விற்பனைக்கு புகழ்பெற்றதுங்க. வாங்க தேங்காய் பருப்பு எப்படி இல்லை கொண்டு வந்துருக்கான்னு பார்க்கலாம். தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச காய்ங்க. நல்லா நம்ம காய் குட்டாலேயே காஞ்ச காய்ங்க. நல்லா மட்டை வாங்கி கொப்பரைக்காய்ங்க கொண்டு வந்துருக்குறாங்க இந்த விவசாயி. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 34 மூட்டைகள் விவசாயி கொண்டு வந்திருக்கிறாங்க. தேங்காய் பருப்புங்க அதிகபட்ச விலை கிலோ ஒன்றுக்கு ₹127.35. குறைந்தபட்ச விலை ₹93.40. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ₹122.70. தேங்காய் பருப்பு எந்த தரத்தில் இருந்தாலும் கொண்டு வரலாமுங்க. தரத்துக்கு தகுந்த விலை அவங்க கொடுக்குறாங்க. தேங்காயும் சரி, தேங்காய் பருப்பும் சரி, உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பருப்பு இருந்ததுனா கூட அந்த 1 கிலோ பருப்புலேருந்துலாம் கொண்டு வராங்க. 1 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ, இதெல்லாம் பாருங்கள். ஒரு 5 கிலோ பையங்க, ஒரு மூட்டை, 2 மூட்டை, 3 மூட்டை, இந்த மாதிரி விவசாயிகள் அன்றாட அங்கங்கே விவசாயிகள் தேங்காய் பருப்பு எந்த ஸ்டேஜில் இருந்தால் நல்ல பருப்பு, பருப்புலேயே கழிவாடு பருப்பு, இது எல்லாமே கொண்டு வராங்க. எல்லாம் விற்பனைக்காக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க வச்சுங்களேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நிறைய தேங்காய் கொண்டு வராங்க, விற்பனைக்காக கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கி வட்டங்க, திருப்பூர் மாவட்டம் காங்கி வட்டம் முத்தூருங்க. முத்தூர் சந்தைன்னு கேட்டால் யார் வேணாலும் சொல்லுவாங்க. முத்தூர் சந்தை புகழ்பெற்ற சந்தைங்க. வாரம் சனிக்கிழமை நடக்குது. சந்தைக்கு நேர் ஏற்ற மாதிரி தான் இருக்குதுங்க. முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடவுங்க. நீங்கள் தேங்காய் கொண்டுட்டு வரனா தரம் பிரித்து கொண்டு வர சொல்கிறாங்க. நல்ல காஞ்ச காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நல்ல காஞ்ச காயாக இருந்ததுன்னா குடுமி எடுத்து கொண்டு வர சொல்கிறாங்க. இதே நம்ம பச்சை காயாக இருக்குது, நம்ம லைனுக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் அதை வீட்டு தேவைக்காக சட்னி இந்த மாதிரி கோயிலுக்கு தேவை கொண்டு வர பச்சைக்காயாக இருந்ததுன்னா குடுமி எடுக்காமல் கொண்டு வர சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம், வீடியோவில் பார்த்துருப்போம். குடுமி எடுத்த காயும் பார்த்துருப்போம், குடுமி எடுக்காத காயும் பார்த்துருப்போங்க. அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பகுதியில் விவசாயிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. நீங்கள் தேங்காய் கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா சனிக்கிழமை மணிக்கு காலையிலேங்க சுமார் ஒரு 7 மணிக்கெல்லாம் கொண்டு வர சொல்லிடுறாங்க. வரும்போது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸுங்க, ஆதார் ஜெராக்ஸு, ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வர சொல்கிறாங்க. தொடர்ந்து நல்ல நல்ல தகவல் நம்ம சேனலில் பார்க்கலாம். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கணுங்க. நன்றி, வணக்கம்ங்க.